ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 12ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. 2 சுற்றளவும் ஒன்னே தான். அதில் ஒன்று 10 மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவம், ஒரு வீட்டடி மனை சதுர வடிவம். மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவம். இது 10 மீட்டர் பக்கம், இது அகலம் 8 மீட்டர், நீளம் என்னன்னு தெரியல, எல்லுன்னு வச்சுக்கிறோம். அந்த எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவு பெற்றுள்ளது, எவ்வளவு அதிகம்? ஓகே, இப்போ ரெண்டுக்கும் ஒரே சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் சுற்றளவு. சுற்றளவு ஒரே மாதிரி இருக்கு. சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4 இன்ட்டு பக்கம், அதானே? 4 இன்ட்டு பக்கம் 4s. செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா நான் 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். ஓகே, சதுரத்தின் பக்கம் என்னது? 10 மீட்டர். இதுக்கு நீளம் தெரியாது, அகலம் 8 மீட்டர். இதுல இருந்து நீளம் கண்டுபிடி. 40. இந்த 2 கீழே கொண்டு வா. நீளம் பிளஸ் 8. ஸோ L + 8 = 20னா நீளம் = 20 - 8 = 12 மீட்டர். இந்த இதனுடைய நீளம் எவ்வளோ வந்துருச்சு? 12 மீட்டர். இது ரெண்டுக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சு எது அதிகம்? சதுர வடிவ மனையின் பரப்பு பக்கம் இன்ட்டு பக்கம் 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் 100 மீட்டர் ஸ்கொயர்டு. செவ்வக வடிவ மனையின் பரப்பளவு கொடுத்திருக்கிறது. சுற்றளவு தான் சமம் கொடுத்திருக்காங்க, பரப்பளவு கண்டுபிடிக்க வச்சிடும். நீளம் கூட்டல் அகலம், நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளவு? 12 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அகலம் 8 மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வருது? 12 96 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எந்தது அதிகம்? 100 தான் 96 விட அதிகம். அதாவது எவ்வளவு அதிகம்? 4 மீட்டர் ஸ்கொயர் அதிகமாக இருக்குது. எந்த வயல் மனை? சதுர வடிவம் மனை தான் 4 மீட்டர் அதிகமாக இருக்கு. அப்போ வீட்டு சதுரமாக கட்டுறது தான் அதிக பரப்பு கொடுக்கும். செவ்வக வடிவ மனையின் பரப்பளவை விட எத்தனை அதிகமாக இருக்குது? 100லேருந்து 96 கழிச்சோம்னா 4 மீட்டர் ஸ்கொயர் அதிகம். ஓகே.